பொண்ணாக பிறந்தா காலையில் எழுந்திரிச்சிலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் வேலை தாங்க. ஒரு வீட்லேயும் இருக்கிற பொண்ணுங்க எல்லா வேலையும் செய்யணும். துணி துவைக்கணும், பாத்திரம் விளக்கணும், வீடு பெருக்கி துடைக்கணும், சமைக்கணும், வரவங்க போகிறவங்க பார்க்கணும், நல்லது கெட்டதை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்த்துக்கணுங்க. ஆனால் அதே பொண்ணு கொஞ்சம் யார்கிட்டையாவது முகம் சுழித்து பேசினா அதை உடனே ஐயா அவள் மனுஷன்கிட்ட பேச மாட்டாளே, அவள் இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு 1000 குறை சொல்லுவாங்க. ஆனால் அந்த குறையெல்லாம் கடந்து 4 பேர் வேணும்னு நினச்சி நம்மளை மாற்றிக்கின்னு மனுஷாலோட உறவாடும்போது தாங்க தெரியும் அவங்களுக்குள்ளே இவ்வளோ வலி வேதனை இருக்கும் அப்படின்றது. தன்னை மட்டுமே யோசிக்கிறவங்க மற்றவங்கள புரிஞ்சிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, உங்கள் வலியெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருப்பாங்களா, உங்கள் வேதனையெல்லாம் புரிஞ்சுக்கின்னு இருப்பாங்களான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது கரெக்டாக இருந்தால், சரியாக இருந்தால், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ துணி இன்னும் மடிக்காதவே கிடக்குது. அவ்வளோ துணி மடித்து இன்னும் மடிக்காமல் கிடக்குது. துணி நிறைய துவைச்சி போட்டதில் கை காலெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. தலைவலி, கண் வலி, அதாங்க சீக்கிரமாக இன்றைக்கி படுத்தாச்சு.